கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நீங்கள் எவ்வளவாய் நீங்கள் சத்தியத்தை கேட்கிறீர்களோ அந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரும் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? ஹலோ சார், உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். நான் தேவ சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே எவ்வளவா இந்த ஜனங்கள் சத்தியத்தை கேட்கும் பொழுது இந்த சத்தியம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் புட்டமிட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் வசனத்தின் மூலமாய் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இல்லையா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே உங்களுக்கு கேட்கிற அந்த வார்த்தை, சபைகளை துன்பப்படுத்துகிற, சபைகளை பயமுறுத்துகிற சில ஆவிகள், இந்த கடைசி நாட்களிலே ஜனங்களை வஞ்சிக்கிற சில ஆவிகள், இன்னைக்கு நம்ம கேட்க போகிற சத்தியம் அதுதான். இன்னைக்கு அநேக சபைக்குள்ளே ஊழியர்களை பயப்படுத்துகிற சில ஆவிகள், ஊழியத்தை பயப்படுத்துகிற சில ஆவிகள், ஊழியர்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆவிகளை தேவன் அடையாளம் காண்பிக்க போகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்க, இங்க எலியாவை குறித்து நாம் இந்த நாட்களிலே கேட்க போகிறோம். எலியா எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன், எலியா எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருந்தான், அந்த எலியாவுடைய ஊழியத்திலே தேவன் எப்படியாய் கிரியை செய்தார், எலியாவுடைய ஊழியத்திலே தேவனுடைய மகிமை எப்படியே வெளிப்பட்டது என்பதை குறித்து இந்த கால வேளையிலே நாம் கேட்க போகிறோம். பாருங்க, வசனம் 19ஆம் வசனத்தில் பாருங்க. கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகம், பாருங்க இந்த தோப்பு விக்கிரகத்தில் இருக்கும் எத்தனை பேருங்க? 400 பேரையும் என்னிடத்தில் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். நான் கவனிங்க, 400 + 450 கிட்டத்தட்ட 850 பாகால் தீர்க்கதரிசிகள், விக்கிரகத்தின் தோப்புகளை வணங்குகிற தீர்க்கதரிசிகள். நன்றாக கவனிங்க, இவர்கள் மிகவும் பவர்ஃபுல்லான ப்ராஃபட்ஸ். இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசிகள் அந்த ஆகாப்பினுடைய நாட்களிலே ஊழியர்களை பயமுறுத்தின சில ஆவிகள் அந்த தேசத்தில் கிரியை செய்தது. இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, அப்போ எலியாவுக்கு ஒரு தைரியம் வந்தது. அந்த இடத்துல எலியா என்ன செய்தான் என்று பாருங்க. 23ஆம் வசனம் முதல். இப்போதும் 2 காளைகளை என்ன செய்யுங்க, எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேலே வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல நல்வார்த்தையை கொடுக்கிற சாதாரண ஒரு நல்வார்த்தை, அவன் வாக்கு கொடுக்கிற மாத்திரமல்ல, அக்கினி நடுவே பேசுகிற தேவன். நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அக்கினி நடுவே பேசுகிற தேவன். நீங்க ஜெபிக்கிற தேவன் அக்கினி நடுவே பேசுகிற தேவன். நீங்க உபவாசிக்கிற தேவன் அக்கினி நடுவே உத்தரவருளுகிற தேவன். நீங்க அப்படி சாதாரணமா ஆண்டவர் எடை போட்டாதீங்க. இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களோட பேசட்டும். அக்கினி நடுவே உத்தரவருளும் தெய்வமே, அவர் தெய்வம் என்று சொல்லி எலியா அந்த இடத்துல பேசுகிறான். இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அக்கினி. கற்பனை பண்ணி பாருங்களேன். அவன் சொல்றான், ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணுங்க, அந்த பலிபீடத்தில் காளைகள் என்ன செய்யுங்க, சந்து சந்தா வெட்டி அந்த விறகுகளை மேலே இதை வைத்து நெருப்பு மூட்டக்கூடாது. ஆமென். வானத்திலிருந்து இறங்கி வந்தால் அந்த அக்கினி வரும்போதுதான் அந்த தேவன் யாருடைய கூப்பிடுதலிலே அந்த சத்தத்தை கேட்டு தெய்வம் இறங்கி, நீ கூப்பிடு, உன்னுடைய 850 பேரும் இதை கூப்பிடட்டும், அக்கினியை கொண்டு வரட்டும். நானும் கூப்பிடுறேன், 2 பேரும் கூப்பிடுவோம். யாருடைய வார்த்தைக்கு தேவன் அக்கினி அனுப்புகிறாரோ அவர்களுடைய தெய்வம் தான் தெய்வம் என்று ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு போட்டி நடக்குது. அங்க
ஒரு சவால் இப்படி உங்களுக்கு ஒன்று வந்தால், இப்படி ஒரு கேள்வி வைத்தால், நீங்கள் உங்கள் வீடுகளில் இதை செய்ய முடியுமா? நீங்கள் உங்களுடைய வேலையில் இதை காண்பிக்க முடியுமா? ஆனால் எலியாவுக்கு தேவன் மேல் ஒரு நம்பிக்கை, எலியாவுக்கு ஆண்டவர் மேல் அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, அக்கினியிலிருந்து பேசுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அக்கினி நடுவே பேசுகிற ஒருவர் இருக்கிறார். அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கைமா, உன் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், அக்கினி நடுவிலிருந்து பேசக்கூடியவர். ஹல்லேலூயா. எலியா அதை அறிந்திருந்தான். பாருங்க, கீழே வாசிச்சு பாருங்க என்ன நடந்தது. நீங்கள் கூப்பிடும் தேவனுடைய நாமத்தை கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். எந்த நாமத்தை சொல்லுவேன்? ஆமாம், 24. ஆமேன். அப்போ நீங்க கவனிங்க, 25. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசியை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இங்க நல்ல கவனிங்க, இந்த நாமத்துக்கு ஒரு மகிமையை காண்பிக்கிறார். நாமம், உங்க மேல ஒரு நாமம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ தேவனுடைய பிள்ளையே, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம், ஒரு வேலையில் இருக்கலாம், உங்க பேர், கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்கும். நீங்க இந்த ஸ்கூல்ல டீச்சர், அந்த ஸ்கூலுக்கு டீச்சர்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியில் வேலை செஞ்ச கம்பெனிக்குரிய வேலைக்காரன் சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டவன், அவனுக்கு ஒரு தனி ட்ரேட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அந்த ட்ரேட் மார்க்கோட அவன் சொல்றான், நான் தேவனுடைய நாமத்தை குறித்து, அந்த நாமத்தில் தான் நான் என்ன செய்வேன், நான் கூப்பிட போறேன்னு சொல்லி 26ஆம் வசனம், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளை அவன் என்ன செஞ்சாங்க, அவர்கள் வாங்கி ஆயத்தம் பண்ணி அந்த பலிபீடத்தில் வைத்து, அவர்கள் மத்தியானம் மட்டும், காலை தொடங்க மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் என்ன வரலையா, ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறுபத்திற்கு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். ஹலோ, இந்த குதித்து ஆடுவதெல்லாம் எங்க தெரியுமா? நீங்க குதித்து குதித்து கும்மாளம் போடுறாங்க பார்த்தீங்களா, அது எந்த இடத்துல ஆடுவாங்க? பாகாலுடைய பலிபீடத்தில் எல்லாமே, தேவனுடைய பலிபீடத்தில் குதிக்கல. பைபிள் காண்பிக்கிறது. இன்னைக்கு ஆராதனைங்கிற பேர்ல குதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கர்ச்சீஃப் எடுத்து குதிக்கிறது பைபிள்ல எங்க இருக்குன்னா, குதித்து குதித்து துள்ளி குதித்து ஆராதிக்காங்க பார்த்தீங்களா. அவர்களை பற்றி பைபிள் சொல்லலை, இது பாகாலுடைய பலிபீடத்துக்கு முன்னாடி தான் அப்படி ஒரு குதித்து குதித்து ஆடினார்களாம். ஆமென். எலியா என்ன செஞ்சான் மட்டும் பாருங்க, அடுத்த கீழே வரும் பாருங்க. குதித்து ஆடினார்கள். 27. மத்தியான வேளையை எலியா அவர்களை பரியாசம் பண்ணினான். கைகளை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. இப்போ யாரை பரியாசம் பண்றது? ஹலோ, உங்களை மக்கள் பரியாசம் பண்றாங்க, உங்க ஜெபத்தை பரியாசம் பண்றாங்க, உங்க நம்பிக்கையை பரியாசம் பண்றாங்க. என்னமோ சர்ச்சின் போறையே, என்ன ஆண்டவர் விடுதலை ஆக்குவான்னு தெரியும் சொல்றியே, உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு பரியாசம் பண்றாங்களா? இன்னைக்கு திருப்பி இந்த விசுவாச எலியாவின் ஆவி இந்த நாளில், இந்த கால வேளையில் இறங்கி வருகிறது. எலியாவின் நாட்களில் தேவன் இறங்கின அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாரு. உங்கள் குடும்பத்தின் நடுவே எலியாவை போல தனி மனிதன். அவர்கள் பாகாலின் மக்கள் 850 பேர், 450 + 400, 850 மெம்பர்ஸ் அவங்க இருக்கிறாங்க. அவங்க சுத்தி நிற்கும் போது அந்த பலிபீடத்துக்கு நேரா அவர்கள் குதித்து குதித்து நிற்கும் பொழுது எலியா தனி மனிதனாய் நிற்கிறான். இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல தனி மனிதனாய் இருக்கலாம், நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு தனியானா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் நீங்க ஒருவனாய் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்க தனிமையா இருக்குன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். தேவன் எலியாவின் மேல் இறங்கின அதே அக்கினியை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இப்ப நடந்தது என்ன? எலியா பரியாசம் பண்றான். கீழே வாசிங்க. உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான். ஹலோ ஹலோ ஹலோ, அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்குமே. ஹலோ ஹலோ ஹலோ, எப்படி யார் கிண்டல் பண்றான்? எலியா யாரை கிண்டல் பண்றான்? பாகாலின் தீர்க்கதரிசிகளை இவன் கிண்டல் பண்றான். உங்க ஆண்டவன் எங்க போயிருப்பான்? ஏதாவது தூங்க போயிருப்பான், இல்ல ஏதாவது அலுவலா எங்கேயாவது வெளியே போயிருப்பான், அஃபிஷியல் ஒர்க்கா போயிருப்பான், எங்கேயாவது உங்க ஊரை அப்படியே ஆமீன் என்ன செய்யறாங்க, வெளியே எங்கேயாவது போய் வந்திருப்பான்ப்பா, அதனால சத்தமிட்டு என்ன செய்ய கூப்பிடு, இல்ல தியானத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் ஆமீன் இன்னும் ஒருத்த சத்தமாய் 28ஆம் வசனம் என்ன செய்தாங்களாம்? இன்னும் ஒருத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். ஹலோ ஹலோ, இன்னைக்கு கத்தியில கத்தி எடுத்து குத்தி ரத்தத்தை வர வைக்கிறாங்க. ரத்தம் வர வைக்கிறது நம்முடைய ஆண்டவருடைய வேலை அல்ல. ஹல்லேலூயா.
ரத்தத்தை உண்டாக்குற தேவன் நம்ம ஆண்டவர் அல்ல. இங்க பாருங்க, பலிபீடத்துக்கு முன்னாடி ரத்தம் வர்ற மாதிரி இவங்க பூஜை பண்றாங்க. ரத்தம் வர்ற அளவுக்கு இவங்க சத்தமா பூஜை பண்றாங்க. ஆமென். ஆடி குதிச்சு பார்க்கறாங்க. ஆனா அந்த பாகாலுடைய விக்கிரகம் ஒண்ணுமே செய்யல. ஆமென். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படி அவர்கள் செய்தார்கள். 29ஆம் வசனம் பாருங்களேன். மத்தியான வேளை சென்று பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆமென். ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது 30ஆம் வசனம், எலியா ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். தூரமாய் நிற்கிற ஒரு கூட்டம் உன்கிட்டே வரப்போகிறது. ப்ராஃபஸி, ஆமே, உன்கிட்ட ஒரு கூட்டம் வரப்போகிறது. உன்னுடைய கையில் இருக்கிற தேவனை பார்ப்பதற்கு அருகாமையில் ஒரு தேவன் இருக்கிறதை பார்க்க போகிறார்கள். இந்த 2024 தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். யாரை கண்டு ஒதுங்கி ஒதுங்கி போனையோ, ஆமென், ஐயோ நம்ம பக்கத்தில் வந்தவங்க கேள்வி கேட்டுருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம இயேசுவை பற்றி சொன்ன கேள்வி கேட்பாங்க. கரெக்டா? நீங்க என்ன பண்ணிடுவீங்க? அவாய்ட் பண்ணிடுவீங்களா? ஒதுங்கி போயிருவீங்க. கரெக்டா? இதுதான் நடக்குது. இன்னைக்கு நீ அவாய்ட் பண்ண வேண்டாம், ஒதுங்கியும் போக வேண்டாம். யார் உங்களை பரியாசம் பண்ணுகிறார்களோ, ஒரு ஆமென் சொல்லுங்க, யார் உங்களை தூஷித்தார்களோ, யார் அவமானமா பேசினாங்களோ, அவர்களை கத்த சொல்றார், என் கிட்ட வாங்க கூப்பிடுறான். இன்றைக்கு இந்த அபிஷேகம் உண்மை ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க என்ன நடக்குது. என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான். இந்த 2024 சகோதரனே சகோதரி, அந்த பலிபீடம் என்பது நீங்கள் தான். பலிபீடம். உங்கள் குடும்பம் ஒரு பலிபீடம், உங்கள் சபை ஒரு பலிபீடம். ஆண்டவர் சொல்றார், இந்த சபை கிட்டே நீ வா. இந்த பலிபீடத்தை நீ உடைக்கப்பட்ட பலிபீடம், செப்பனிடப்பட்ட பலிபீடம், அக்கினி இறக்கும் பலிபீடமாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு உன் ஜெபமாகிய பலிபீடம், போன வருஷம் வரைக்கும் நீ ஜெபிக்கல, போன வருஷம் வரைக்கும் குடும்ப ஜெபம் இல்லை, அது உடைக்கப்பட்டுருச்சு. உன் குடும்ப உறவு உடைக்கப்பட்டுருச்சு. தேவனுடைய ஐக்கியம் உடைக்கப்பட்டுருச்சு. உனக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு சொல்றேன், ஆமென் ஆமென் ஆமென். விக்கிரக ஆராதனை என்பது என்ன தெரியுமா? தேவனை காட்டிலும் எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தி, அதுதான் விக்கிரகம். தேவனை காட்டிலும் ஒரு வேலை உனக்கு முக்கியத்துவமா இருந்திருக்கும். அதனால நீ ஓய்வு நாளை விட்டுட்டு நீ வேலைக்கு போயிருப்ப. ஆமென். ஓய்வு நாளை விட்டுட்டு நீ வேலைக்கு போனா அது விக்கிரகம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை காட்டிலும் மனுஷனுடைய கல்யாணம், ஆமென், காது குத்துன்னு சொல்லி எதெல்லாம் நீ நினைச்சு அதெல்லாம் விக்கிரகம். ஆமென். அதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு ஆசீர்வாதத்தை கேட்டாலும் அந்த பலிபீடத்தில் கர்த்தருடைய அக்கினி வராது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் சில தீர்மானங்கள் எடுக்க சொல்கிறாரு. உடைக்கப்பட்ட குடும்பம் இன்னைக்கு கட்டப்படட்டும். உடைக்கப்பட்ட உறவுகள் இன்னைக்கு உடைக்கப்பட்ட உறவு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஆமென், அவிசுவாசியோடு நீ இணைந்திருக்கிற நீ இணைப்பை கர்த்தர் அந்த பிணைப்பை கட் பண்ணி உடைக்கப்பட்ட அந்த அனுபவத்தை உடைத்து இன்றைக்கு அவர் செப்பனிடட்டும். உன் அன்பு ஆவிக்குரிய வாழ்க்கை செப்பனிடட்டும். ஆமென் ஆமென். உன்னுடைய ஜெப ஜீவியத்தை செப்பனிடட்டும். உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இன்னைக்கு செப்பனிடட்டும். Hallelujah, hallelujah, praise God, amen, amen. பரிசுத்த வாழ்க்கை செப்பனிடட்டும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு உடைப்பு இருக்கும்னா அதை சீர்படுத்திக்க. என்ன நடக்குது பாருங்க. ஆமென். அவன் பலிபீடத்தை செப்பனிட்டு, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக. ஹலோ, ஒரு நாமத்தை வச்சிருக்கார் ஆண்டவரே. பிரதர்ஸ், உங்களை தான் ஆண்டவர் பார்த்து பேசுறார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். இல்லைன்னா நீங்கள் உங்கள் வசனத்தை கேட்கும்போது உங்களுடைய வார்த்தை அப்படியே ஆசீர்வாதம் வரணுன்ட்டு போயிடுவீங்க. உங்கள் பலிபீடத்தில் எப்போ இஸ்ரவேல் என்றால் என் ஜனம் என்று அர்த்தம். எப்போ உங்கள் பலிபீடம் உங்கள் வீடு கர்த்தருடைய வீடாய் மாறுமோ அப்போ கர்த்தருடைய அக்கினியாய் மாறுவீர்கள். என்றைக்கு சபை கர்த்தருடைய சபையாய் மாறுமோ அப்போ கர்த்தர் அந்த சபைக்குள் அக்கினியாய் இறங்கி வருவார். ஆமென். உன் பிள்ளைகள் எப்போ கர்த்தரின் ஜனமாய் மாறுவார்களோ, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய ஜனமாய் மாறட்டும். கைகளை விரித்து ஆமென் சொல்லுங்க. இது கர்த்தரின் ஜனம், இது கர்த்தரின் ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேரை போடுறோம் பாருங்க. அடுத்தது என்னங்க? கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து ஆமென் 32 என்ன போட்டிருக்குங்க? அத்தனையும் அவன் என்ன செஞ்சான்? சுத்தியும் பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கிற 2 ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி 33 காலையை சந்து துண்டி விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் கொண்டு வந்து என்ன தண்ணீர் கொண்டு வந்து என்ன செய்யுங்க?
பலியின் மேல் ஊற்றி விறகுகள் மேல் ஊற்றுங்கள், பின்பு 2ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள். ஆமென். 2ஆம் தரம் ஊற்றினான், அப்படியே 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள். 3ஆம் தரம் ஊற்றினான். அல்லேலூயா. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலை கர்த்தர் தண்ணீரால் நிரப்பினார். 3 முறையாய் அந்த குடத்தில் இருக்கிற தண்ணீர் ஊற்றப்படுகிறது. இது எதை காண்பிக்கிறது? சுத்திகரிப்பை காண்பிக்கிறது. உன் ஜப ஜீவியம் சுத்திகரிக்கப்படணும், உன் விசுவாச ஜீவியம் சுத்திகரிக்கப்படணும். தேவன் மேல் இருக்கிற அக்கினி தேவன் கொண்டு வரணும்னா உன் வீட்டில் ஒரு சுத்திகரிப்பு வேணும், உன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு வேணும். எப்படியா அந்த தண்ணீர் சுத்திகரிப்பதற்கு யூஸ் பண்ணப்படுகிறதோ, ஆமென். பாகால் உபயோகப்படுத்தின இந்த பாத்திரத்தை, பாகால் உபயோகப்படுத்தின இந்த பலிபீடத்தை இப்பொழுது சுத்திகரிக்கிறார். இன்றைக்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒரு சுத்திகரிப்பு வேண்டும். உன் வாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும், உன் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், உன் எண்ணங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு குடமாய் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா 3 முறை அந்த இடத்துல குடத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்ட பிறகு நடந்தது என்னவா? ஹல்லேலூயா. இப்போ ஆமென். அப்பொழுது ஆமென் தண்ணீர் ஓடினது. 36ஆம் வசனம். அந்திய பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் என்ன செய்யுங்க, நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். 37 ஆமென். என்ன போட்டிருக்கீங்க? கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவரீர் மறுபடியும் கர்த்தர் என்ன செய்யறாரா? எல்லாரும் சொல்லுங்க. வசனம் என்னது? சத்தமா. தேவன் அந்த இருதயத்தை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறாரா? ஓ திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எந்த பலிபீடம் உடைந்திருந்ததோ, ஜபத்தின் மேலே ஆமென் நம்பிக்கை இல்லாமல் போன காரியம் இன்றைக்கு கர்த்தர் சுத்திகரிப்பாராக. இவ்வளவுதான் சத்தமா. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷை பெற்ற அந்நிய பாஷையில சொல்லு. இல்லை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வசனத்தை கேளு. இன்றைக்கு சொல்லு, எங்களை திரும்பவும் அந்த பலிபீடத்தில் ஒரு சுத்திகரிப்பு வேண்டும், மறுபடியும் திரும்ப உயிர்ப்பிப்பது. திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? எலியா என்ன செய்யறாரு? ஆண்டவரே, அப்பொழுது கர்த்தரிடத்திலே இருந்து என்ன செய்யறாரு? கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உன் பையனுடைய, உன் மகனுடைய இருதயத்தை கர்த்தர் மறுபடியும் திருப்ப போகிறார். 2024 உன் மகளுடைய வாழ்க்கை மீண்டும் திருப்ப போகிறார். உன் கணவனுடைய வாழ்க்கை மீண்டும் திருப்பி கொண்டு வர போகிறார். ஓ ஹல்லேலூயா. உன் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை மீண்டும் இருதயத்தை திருப்ப போகிறார். சபையை மீண்டும் ஆண்டவர் திருப்பி உயிர்ப்பிக்க போகிறார். சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு ஆமென் ரப்பா ஷகலபா சொல்லு. வாயை திறந்து சொல்லு. திரும்பவும் என் இருதயத்தை, என் கணவனுடைய இருதயத்தை திருப்பும். சொல்லுங்களேன் ப்ளீஸ், சொல்லுங்களேன். ஆண்டவரே, என் மகனுடைய இருதயத்தை திருப்பும், என் விசுவாசிகளுடைய இருதயத்தை திருப்பும், உன் பக்கமாய் திருப்பும். ஓ ஹல்லேலூயா. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. அந்நிய பாஷை தம்பி. ஓ ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவரே. ஓ மகிமையுமே மகிமையுமே மகிமை. ஒரு அக்கினி வரப்போகிறது. இருதயம் திருப்பப்படும் பொழுது ஒரு அக்கினி வரப்போகிறது. இருதயம் திருப்பப்படும் போது அக்கினி வரப்போகிறது. இருதயம் திருப்பப்படும் போது அக்கினி வரப்போகிறது. இந்த இடத்தை நல்லா கவனமா கேட்டுக்குங்க. எலியா என்ன ஜெபிக்கிறாரு? சத்தமா எல்லாம் சேர்ந்து படிங்க. என்ன போட்டிருக்கு? ஆண்டவரே கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர். எல்லாம் வாசிங்க. 37 1 ராஜாக்கள் 17 38 ஆமென். 37 18 37. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் தங்கள் ஆமென் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் ஆமென் ஹல்லேலூயா என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டல்லும் 38 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் என்ன செய்ததாம்? கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஓ ரப்பா ஷகனா பவுடபா. ஆமென். பைபிள் சொல்லுகிறது என்ன ஆச்சுங்களா? அந்த அக்கினி என்ன பண்ணுச்சா? அக்கினி இறங்கி வந்து தகன பலியை ஆமென் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணி என்ன செஞ்சுச்சான்? கைகளை உயர்த்து ஆமென் சொல்லுங்க. அவன் வேற எதுவுமே செய்யல. மேலிருந்து ஒரு அக்கினி வந்ததான். பிரதர், உங்க ஜபத்துக்கு ஒரு அக்கினி வரும். சிஸ்டர், உங்க ஜபத்துக்கு ஒரு அக்கினி வரும். உங்க பிள்ளைங்களுடைய பலிபீடத்தில் ஒரு அக்கினி வரும். உங்கள் குடும்ப வாழ்க்கையினுடைய பலிபீடத்தில் அக்கினி வரும். உன் சபைக்குள்ளே தேவனுடைய அக்கினியை போடுவார்.
ஓ, நீ கொண்டு வந்திருக்க பலியை ஆண்டவர் இப்பொழுது அக்கினி இறங்கி வந்து, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் இதை கண்ட போது என்ன நடந்ததுங்க? ஜனங்கள் எல்லாம் இதை கண்ட போது முகங்கப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம். கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க. அக்கினியிலிருந்து பேசின தேவன். இன்னைக்கு உங்க தேவனுடைய பேர், நம்முடைய தேவனுடைய பேர் என்ன தெரியுமா? அக்கினியிலிருந்து பேசும் தேவன். இன்னைக்கு நீங்க போங்க, உங்க சபை சொல்லும், உங்கள் மக்கள், சமுதாய மக்கள் சொல்லுவாங்க, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். நம்பிக்கை இருக்கா? மருத்துவமனைக்கு போகும்போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எல்லாரால் கைவிடப்பட்டவங்க போய் ஜெபம் பண்ண போறாங்க. எல்லாரால் கைவிடப்பட்டவங்க நீங்க போய் ஜெபம் பண்ண முடியுமா? சாக போகிற இன்னைக்கு நாளைக்கு மூச்சு இழுத்துட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு போய் உன்னால ஜெபிச்சு உயிர் கொடுக்க முடியும், வாக்கு கொடுக்க முடியுமா? வாக்கு தத்தங்கிறது சும்மா அந்த நல்லா இருப்பேங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இந்த விசுவாசத்தோட போங்க. நொந்து அவன் வாழ்க்கையில எல்லாமே ட்ரை ஆகி அவனை போய் நீ சொல்ல முடியுமா? கர்த்தருடைய செழிப்பை ஆசீர்வதிப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? பேச மாட்டேங்கிறீங்களே. இந்த வயிற்று வலி தலைவலி குணமாகிறது அல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உயிர் இழக்கிற ஒரு நேரத்தில் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த குடும்பத்தை சொல்லணும், கர்த்தர் தெய்வம் என்று. உங்கள் வாயினால் நீங்கள் சொல்கிற வார்த்தையில் அந்த குடும்பம் சொல்லுமா? சொல்லுமான்னு கேட்டேன். சொல்லாதா? அதுக்கு தான் சொல்ல வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பேச சொல்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லணும். ஆமென். முட்டவனா கிடக்கிற மனுஷன், பேசாத ஒரு மனிதன், இருதயத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனுக்கு நீங்க சொல்லும்போது அந்த இடத்துல தேவன் அக்னியா இறங்கி வரணும். அப்பதான் நீங்க ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு வல்லமையும் தெரியும். நீங்க உங்களை ஒருத்தன் தொட்டானோ அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் வரணும், அப்பதான் பயம் வரும். உன்னை தொட்டாது ஆபத்துன்னு அவனுக்கு ஒரு பயம் வரும். ஆமென் சொல்லுங்க. நெருப்பை யாராவது தொட்டு விளையாடுவாங்களா? இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஷாட், ஒரு ஈபி போய் கையை தொட்டு ஆமென் கரண்ட்ல கை பிடிச்ச அவன் நிற்பானா? அவ்வளோ தைரியம் இருக்கா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு தண்ணிக்குள்ள போய் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் ஆமென் ஆமென் தண்ணிக்குள்ள ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான். அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறவன் நான் போய் ஹல்லேலூயா அவனை காப்பாற்ற முடியும், உங்களால முடியுமா? இயேசு செஞ்சு காமிச்சார் இதெல்லாமே. ஏசப்பா இதெல்லாமே செஞ்சாரு. தண்ணிக்குள்ள ஒருத்தன் மூழ்கிற நேரத்தில் ஒருத்தன் இயேசு போயிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நெருப்புல சாக கிடந்த சாத்ராக் மேஷாக் நவுருவே ஆண்டவர் போய் நின்னாரு. ஆமாவே இல்லையா? அவர் செய்ததை தான் செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. அவர் செய்யறதும் சொல்லியிருக்காரு. செய்ய முடியாதது நீ என்ன நம்புனீன்னா, என் விசுவாசிச்சீன்னா இதையும் செய்வேன், இதை காட்டிலும் செய்வேன்னா. இன்னைக்கு சொல்லுங்க, உடைக்கப்பட்ட பலிபீடமே இன்றைக்கு பலிபீடம் செட் பண்ணிட்டால் அவன் சொல்ல வாயிலிருந்து சொல்லுவான் கர்த்தர் தெய்வம்னு. ஒரு கேன்சர் பேஷண்ட் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா நீங்க ஜெபிச்சு அந்த சுகமாக முடியுமா? சொல்லுங்களேன். ஆமேனா? முடியுமான்னு? முடியாதா? அப்புறம் எதுக்கு பைபிளை வச்சிருக்கிற? அதை மூடி வச்சு நடந்து வெளியே போயிரு. இந்த பைபிளை வச்சிருக்கிறீங்க. கேன்சர் பேஷண்ட்டை பார்த்து சொல்லணும், ஒரு முட்டவனை பார்த்து சொல்லணும், நான் தேவனை ஆராதிக்கிறேன்னா. பிரதர் சொல்லுங்க. ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் குருடனை கண்கள் பார்க்க வைக்கிற தேவன், சப்பானியை நடக்க வைக்கிற தேவன், ஓ அந்தனை ஆமென் ஆமென் கண் காணாத ஒருவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன். அப்பேற்பட்ட தேவனையாக்க ஆராதிக்கிறேன். நீங்க ஏதோ வந்து பாடுறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஓடி போயிடுறீங்க. இது இல்லப்பா ஆராதனை. ஆராதனை என்பது ஒரு சவால் நிறைந்ததா இருக்கணும். ஆராதனை என்பது எலியா தனியா போய் நின்னா. நீங்க அடிக்கடி நீங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? வேலையில நான் தனியா தான் இருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனா நான் மட்டும்தான் அந்த ஊர்லயே இருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவனா அந்த குடும்பத்தை நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். அந்த கிறிஸ்தவனா என் சாமி எங்க குடும்பம் மட்டும்தான் அந்த ஊருக்குள்ளேயே இருக்குது. நான் கிறிஸ்தவனா என் பிள்ளைங்க மட்டும்தான் அந்த இடத்துல படிக்கிறாங்க. ஹலோ, அந்த கிறிஸ்தவனா என் பிள்ளை மட்டும்தான் இருக்கு. கிறிஸ்தவனா என் குடும்பத்தில் நான் ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, எலியா ஒருவனாக நின்றான். எலியா ஒருவனாக நின்றான். இன்றைக்கு சொல்லுங்க, எலியாவே நீ ஒருவனாக நின்றதை போல 850 பேரு 850 பேரு நின்ற போது அக்கினி இறங்கி வந்ததை போல இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி 850 பேர் மேல இறங்கின அதே அக்கினி. ஆமென். இன்றைக்கு நான் சொல்லட்டுமா? இன்றைக்கு இந்த கண்களிலே காண வைப்பார். இந்த 850 பேருக்கு முன்னாடி ஒரு அக்னியை காண வைத்த அதே கர்த்தர் இன்றைக்கு உங்கள் முன்பாக, நீ ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக நீ முழங்கால் படியிட வைப்பார். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண போகிறது, கர்த்தரே தெய்வம், கர்த்தர் தெய்வம்.
ஓ ரபா பாபா பாபா கர்த்தர் தெய்வம், கர்த்தர் தெய்வம், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் நாங்கள் சேர்ந்து ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தர் தெய்வம் என்று சொல்ல வைப்பாரு. கைகளை உயர்த்தி நோ இயேசுவின் நாமத்தினால ஸ்டாப். ஓ ரபா ஷகனா பௌட்டமனா பலபா. இன்னைக்கு சொல்லு ஆமென். 850 பேருக்கு முன்னாடி எனக்கு பகுஜனங்கள் முக்கியம் அல்ல, நான் சிங்கிள் மேன். என்ன பிரதர் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற? நான் சிங்கிள் மனுஷன், ஒருத்த மனுஷன். ஆனா கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. என் குடும்பத்தில் என்னை வேறுபடுத்தி இருக்கிறாரு. என் பிள்ளைகளுக்கு நடுவே வேறுபடுத்தி இருக்கிறாரு. என் உறவின் மக்கள் என்னை வேறுபடுத்தி இருக்கிறாரு. ஒரு வேறுபாடு ஜீவியம் இருந்தா ஏன் நீ பேய் ஓட்ட முடியல தெரியுமா? ஒரு பேயை பார்த்தா ஏன் ஓடுறேன் தெரியுமா? உனக்குள்ள அந்த பேய் பயமுறுத்துது. நீ இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இந்த பேய் போகுமான்னு எப்படி? அவன் சரக்கு உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் பயம். ஏன் வியாதி குணமாக மாட்டே தெரியுமா? நீனே இத்தனை பாவம் பண்ணிட்டு நீ ஜாமன்னா அவன் போவானா? அவன் சொல்லுவான், நான் அவனுக்குள்ள இருக்கவன் தான் உனக்குள்ள இருக்கேன்பா. அதனால தான் உன்னால ஜெபிக்க முடியல. ஏன் உன் சபையில் உன் வேலையில் நீ இருக்கிற இடத்துல சவால் விட முடியல? சார், ஆராதனை என்பது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கணும். சொல்ல இதெல்லாம் பேய் கலப்பு, அது ரொம்ப கேட்டாங்க. அவன் தான் உன்னை தூங்க வைக்கிறதே. இருக்கியா சிஸ்டர்? உங்களை தான் பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, இருக்கியான்னு கேட்டேன். இருக்கியானா கையை உயர்த்தணும். இப்படியே கையை இப்படியே இருக்கக்கூடாது. மொட்டை பண்ண கர்த்தர் எழுப்பணும்னு அவன் ஆலயத்தில் ஓடிட்டான். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்க, ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை சும்மா 3 பாட்டை பாடிட்டு போறது ஆராதிக்கிறது அல்ல. இந்த நெருப்போடு போறேன், நெருப்போடு போறேன். சொல்லுங்களேன், சொல்லி சொல்லி வரக்கூடாது. இன்னும் கருக்குன்னு இருக்குது. இன்னைக்கு ஏதாவது ஒரு கண்ணில் ஏதாவது தெரியாமல் பட்டுச்சுன்னா உள்ளுக்குள்ள எண்ணமே மாறிடுது. இன்னும் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியல. சீதோசன நிலை கொஞ்சம் அங்கே மாறிடுச்சு. நான் சொல்கிறேன், உனக்கு பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால தான் தப்பிச்சுட்டு இருக்கிறேன். பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருச்சுன்னா ராஜா, அடே ராஜா, உனக்கு தான் பாவம் செய்யறதுக்கு தனிமை உனக்கு கிடைக்கல. பாவம் செய்யறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கல. பாவம் கிடைக்கிறதுக்கு செய்யறதுக்கு யோசேப் மாதிரி வாய்ப்பு கிடைச்சாலுமே அந்த இடத்துல நிக்கணும். எலியாவுக்கு பாவம் செய்யறதுக்கு நெருப்பு, அவன் சொல்லிட்டான், நெருப்பு முன்னையும் பார்த்ததில்ல பின்னையும் பார்த்ததில்ல. வானத்தின் அக்கினி வருமா? வானத்தின் அக்கினி வருமா? இது வரைக்கும் பார்த்தல. ஆனால் இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஜபத்தை அந்த ரங்கத்தில் பண்ணிட்டு இருந்தான். எங்க ஜோம் பண்ணிட்டு இருந்தான். பைபிளை நம்ம பார்க்கலாமா? யாக்கோபு எழுதின நிருபம், சீக்கிரமா எடுங்களேன். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேகமா எடுங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எப்படி எப்படியாப்பா இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு ஒரு ஆமேனிலே இருக்கீங்களா? நம்ம நினைப்போம், நானே வீட்டில் ஒரே போராட்டத்தில் வந்திருக்கிறேன், எனக்கே ஜெபம் பண்ணுறதுக்கு போராட்டம் வந்தால் ஜெபம் வருமா? வியாதி வந்தால் ஜெபம் வருமா? சொல்லுங்களேன். ஹலோ, உங்களை தான் கேட்குறாரு ஆண்டவர். ஹலோ, ஆனால் பைபிள் சொல்லுது, நம்ம நினைக்கிறோம் எலியாவை ஆண்டவர் அக்னியை இறக்க காரணம் ரொம்ப பக்திமான்னு நினைப்பீங்க. பைபிள் சொல்லுது, நம்மை போல என்ன போட்டிருக்கு, எனக்கு வந்த டெம்டேஷன் சோதனை அவனுக்கு வந்தது. ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணாதவன். எலியா கல்யாணம் பண்ணல, அவன் பிரம்மச்சாரி. எனக்கு வந்து அதே பாடு அவனுக்கு வந்திருக்கும். எலியாவுக்கு பசி இருந்தது. அதனால தான் ஆண்டவருக்கு தெரியும் பசி தாங்க மாட்டான், உடனே காகத்துக்கு சப்ளை பண்ண சொல்லிட்டார். எலியாவை பற்றி ஆண்டவர் தெரியும், உனக்கு நான்வெஜ் இல்லாமல் ஒரு நாளும் கூட தூங்க மாட்டான். டெய்லி ஆண்டவர் நான்வெஜ் சப்ளை பண்ணுறார். நம்மளை மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஏதாவது கவிச்ச உள்ளே வரணும், ஸ்மெல்லு மாறணும், பருப்பு மனம் மாறினா தான் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே தோணும். அப்போ நம்ம மாதிரி சொல்லுங்களேன், பசியை சகிக்க மாட்டான், பசியில் தாங்க மாட்டான். கறியை ரொம்ப முக்கியத்துவம், நான் வெஜிடேரியன் ரொம்ப லைக் பண்ணுறவன், சரிதானா? அடுத்தது இவன் வந்து ரொம்ப க்ரீனிஷான பிளேஸை விரும்புகிறவன். ஆண்டவருக்கு தெரியும் கூலிங்கான பிளேஸை விரும்புகிறான். அதனால தான் ஆண்டவர் நீரோடையில் உட்கார வச்சுட்டார். சொல்லுங்களேன், சில்லுன்னு காற்று வர்ற மாதிரி கேரத் ஆற்றங்கரைக்கிலே உட்கார வச்சுட்டார். அதை வத்துச்சுன்னு இவன் சோர்ந்து போயிடுவான். ஏன்னா இவன் டயர்டு,
தோளில் ரொம்ப சோர்வு, ஐ மீன் டயர்டை பார்க்குறான். இருக்கீங்களா? பேசுறது புரியுதா? பாடுன்னு சும்மா இல்லைங்க, பாடு இல்லை என்ன பாடு நமக்கு வந்து அத்தனையும் அவனுக்கு வந்துச்சு. அதை சொல்ல தனிமை அவனை வாட்டினது, பசி அவனை வாட்டினது. கவனிக்கிறேன், அந்த தனிமை அவனை வாட்டும் போது என் அப்பா இல்லை, திஸ்பியனாகிய எலியா. ஆமென். இவனுக்கு குடும்பத்தினுடைய பேக்ரவுண்ட் வெறும் திஸ்பியன். இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த திஸ்பியன் ஆகிய எலியா, இப்படிதான் ஒரு ஆண்டவர் என்ன செய்யறாரு, முகவரியை கொடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவன் இந்த சபைக்கு போனதில்லை, இதுக்கு முன்னாடி எந்த சர்ச்சில் போய் ஆராதிச்சதில்லை, இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போய் கட்டளையெல்லாம் வாங்கினதில்லை. இதுக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தீங்கன்னா எலியா எங்கே வயதான காலத்தில் தான் டப்புன்னு வந்து நிற்கிறான். அப்போ இவன் வாலிப வயது எங்கே இருந்தான் தெரியாது, சிறு வயதில் எங்கே இருந்தான் தெரியாது. எலியா அவன் வெளிப்படுத்தும் போது என்னதான் தன்னை வெளிப்படுத்துறான், மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறவன் அல்ல. யாருக்கு முன்னாடி நிற்கிறவன்? யெகோவா தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் தான் தன்னை வெளிப்படுத்துறான். அவனுடைய அப்பா அம்மாவை பற்றி பேசல, தன்னுடைய பேக்ரவுண்டு என்னன்னு தெரியாது அவனுக்கு. ஹலோ, இருக்கீங்களா? எங்க குடும்பம் தனிமையான குடும்பங்க, தாழ்த்தப்பட்ட மனுஷங்க, எல்லாரால ஒதுக்கப்பட்ட, இப்படியெல்லாம் தான் நினைக்கிறேன். இந்த வார்த்தையை உங்களை கர்த்தர் பேசுறாரு. எல்லாரும் சொல்லுங்க, நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாயிருந்தான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எங்களை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான். அப்போ அவனுக்கு வியாதி வந்திருக்குமா? சொல்லுங்களேன். வியாதி வந்திருக்குமா? வந்திருக்கு. சோர்வு வந்திருக்குமா? வந்திருக்கு. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா, ஏன் தான் வாழ்றனோ, செத்தாலும் பரவாயில்ல சொன்னானா? சொன்னான். வாழ்க்கையை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னைக்கே வீட்டுக்கு போகும்போது இயேசு வந்தா பரவாயில்லைன்னு தான் நினைக்கிறீங்க. அவனு நினைச்சான், போதும் கர்த்தா நினைச்சானா? நினைச்சான். இப்ப எல்லா விதமான உங்களையும் என்னையும் மாதிரிதான் சூட்டபிளான பர்சன். உங்களுக்கு அந்த 4 குழந்தை இருக்குது, அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. யாரோ சொல்ற மாதிரி கேட்குது, அதுதான் இருக்கிறதுலயே எளியா படாத பாடு நாங்க பட்டு இருக்கிறோங்கிறீங்களா? நம்மை போல பாடுன்னு அது ஒண்ணு மட்டும்தான் இல்லை. ஆனா அந்த பிள்ளையே இல்லாம ஒருத்தர் இருந்தா எவ்வளவு பாடுன்னு அந்த பிள்ளை இல்லாதவங்களை கிட்ட போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. உனக்கு பிள்ளை கிடைச்சதுனால பாடுங்கிற, இவன் ஏன் தான் பிறந்தானோ, இவன் ஏன் தான் பத்தி நினைக்கிறீல? அந்த குழந்தையே இல்லைன்னா எவ்வளவு பாடா இருக்குன்னு பாடு பற்றவங்களுக்கு கேட்டு பாரு, அவங்க சொல்லுவாங்க. ஐயோ ஆண்டவரே, இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஆமே. அந்த பாடுகள் நடுவே என்ன செஞ்சானா? எப்படி ஜெபிச்சானா? என்ன ஜெபிக்கணும்? எதுக்கு ஜெபிக்கணும்? எங்க நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் எலியா ஜெபத்துக்கும் வித்தியாசம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜெபமானது இது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, சீசன்ல கோடை காலம், மலையாளத்தில் சொல்லுவோம் வேனல் காலம், அப்படிதானே? நல்லா கவனிங்க, இந்த சீசன்ல கட்டாயம் மழை பெய்யும். வெயில் அடிக்கிற இடத்துல வெயில் அடிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் 40 வருஷம் வெயில நிறுத்திட்டாரு. இது ஒருவேளை தெரிஞ்சு வச்சிருப்பானோ? இவனுக்கு என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை சொன்னாதான் ஆகாப் நம்புவான். இப்படி எடுத்துக்கலாமா? சாரிபாத் ஊரவே பயமுறுத்தருக்கு ஒரு எலியா மட்டும்தான் இருந்தான். அப்பேற்பட்ட மனுஷன் எதை கண்டா பயப்படுறான்னா, எலியாவுடைய ஜபத்துக்கு மக்கள் பயந்தாங்க. புரியல தானே உங்களுக்கு? உங்க ஜபத்தில் உங்க மனைவி பயப்படுறாளா? அல்லேலூயாவா? உங்க ஜபம் பண்ணும்போது குழந்தைங்க பயப்படுதுங்களா? அதுக்கு பயப்பட மாட்டேங்குதுன்னு சொல்லி தானே ஜெபம் பண்றீங்க. ஐயோ, அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? சிலைகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். உங்க குழந்தைங்க உங்களை கண்டு பயப்பட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தானே ஜெபம் பண்றீங்க. ஆனா எலியாவுடைய ஜெபத்துக்கு தேசமே பயந்தது. ஆமென். ஆனா பைபிள் சொல்லுது, அப்பேற்பட்ட மனுஷன், கீழே வாசிமா, மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபிச்சானா? சார், அக்கினி வந்ததுன்னா அவனுக்குள்ள ஒரு கருத்து இருந்தது. நான் சொல்லட்டுமா? அக்கினி இறக்குனவன் தான், பாடுகள் நிறைந்தவன் தான். ஆனா அக்கினியை கொண்டு வரணும்னா அவன் ஒரு கருத்தாய் ஜெபித்தான். மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபித்த போது மழை ஸ்டாப் ஆச்சு. உங்க கருத்து என்ன சிஸ்டர், பிரதர்? உங்க கருத்து என்ன ஆண்டவரிடத்துல? நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அவன் என்ன ஜெபிச்சான் தெரியுமா? ஆண்டவரே, திரும்பவும்
எங்கள் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை திருப்பினீர். எங்கள் இருதயத்தை திரும்பவும் திருப்பிங்க, திருப்புங்க. சபைக்கு நேரா இருதயத்தை திருப்புங்க. ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவரை இருதயத்தை திருப்புங்க. உங்க இருதயம் இப்ப எதுல இருக்கு? ஆவியானவனோடு பேசுகிறார். உன் இருதயம் எதுல திருப்பப்பட்டு இருக்கிறது? பைபிள் சொல்லுகிறது. பைபிள் என்ன சொல்லுது? வாசிமா. அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமி மேல் என்ன செய்யலையா? மழை. அதே மழை பெய்யக்கூடாது ஜெபிச்ச போது ஆண்டவர் மழை பெய்யாம செய்தார். அதே 18ஆம் அதிகாரம் 41 41 முதல் வாசிங்களா. ஆமென். 1 ராஜாக்கள் 18:41 முதல். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீ போ. எப்படிங்க? இப்போ மழை பெய்ந்தது அவன் லிட்டரலா பார்த்தானா? சொல்லுங்களேன். மழையை பார்த்தானா அவன் கண்ணில்? அதுதாங்க கருத்தான ஜெபம். மழை பெய்யக்கூடாதுன்னு மழையை பார்த்து சொன்னான். மழையே இல்லாத போது மழை சத்தம் கேட்குதுன்னு சொன்னான். இதுக்கு பேர் தான் கருத்தான ஜெபம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவருடைய, சொல்லுங்களேன், உறுதி. காணப்படாதவர்களுடைய. நீங்க எது காண முடியலையோ அதுக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க. எது கண்டு சொல்வதை காட்டிலும் காணாதவைகளை விசுவாசிக்கிறவன் பைபிள் சொல்லுது பாக்கியவன். அப்ப இப்ப எலியா என்ன சொல்றாரு? எலியா என்ன ஜெபிக்கிறார் பாருங்களேன். கேட்கப்படுகிறது என்று சொன்னான். சத்தத்தில் கேட்கிறான். கைகளை உயர்த்துகிறான். சொல்லுங்க. அக்கினியை காண்பதற்கு முன்பாகவே அவன் எலியா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இருந்தான். எப்படிப்பட்ட விசுவாசியா இருந்தான்? எப்படிப்பட்ட விசுவாசியா இருந்தா? ஆண்டவர் அற்புதம் செஞ்சாதான் நீங்க வந்து சபைக்கு வருவேங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவன் விசுவாசத்தில் உள்ளவன் அல்ல. எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சா நான் இயேசுவை நம்புவேன்னு ஒருத்தர் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவன் விசுவாசியே கிடையாது. இருக்கீங்களா? அவனே பேசுறது புரியுதா? ஆண்டவரின் வேலை தந்தா நான் விசுவாசிப்பேன் யாராவது சொன்னாங்கன்னா, ஆண்டவர் குழந்தைய தந்தா விசுவாசிப்பேன், ஆண்டவர் திருமணம் நடத்தி வச்சா விசுவாசிப்பேன். இந்த நடந்த பிறகு விசுவாசிக்கிறது விசுவாசத்தை ஆண்டவர் கருத்தான்னு சொல்லல. எலியா நம்மை போல பாடுன்னா என்ன பாடுனா, ஆண்டவரை நம்பவே முடியல, விசுவாசிக்கவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல, ஆனா நடக்கும்னு நான் ஏத்துக்கிறேன். அந்த கருத்தை அவன் விசுவாசித்தான் தேவனிடத்திலே. ஆண்டவர் பனியும் மழையும் அவன் ஜெபத்திலே நிறுத்தினார். 3 வருஷம் நின்னதுங்க. இப்படி சொன்னா நல்லா இருக்குமா? எலியா ஜெபிக்கிற ஜெப வீரன். ஜெபிக்கிறவன் வாயில சொல்றது அவங்க ஸ்கூல்ல நடக்கும். ஜெபிக்கிற வாயில சொல்றது அவன் பிள்ளைக்கு நடக்கும். ஜெபிக்கிற வாயில சொல்றது அலுவலகத்தில் நடக்கும். ஜெபிக்கிற வாயில சொல்றது கிராமத்தில் நடக்கும். ஜெபிக்கிற வாயில சொல்றது தேசத்தில் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு சொல்லட்டுமா? ஜெபத்துக்கு முன்னாடி அத்தனை பேர் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படின்னு முழக்கம் இடுகிற ஒரு சத்தம் கேட்கப்படும். வீடு கட்டப்படும் ஜெபத்திலே. அப்ப வீடை பார்க்காதீங்க, வீட்டை கண்ணுக்கு முன்னாடி சத்தத்தை கேளுங்க. என் வீடுகளிலே, ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க, வீடு கட்டப்படுவதை போல ஒரு கண்ணுக்குள்ள கொண்டு வந்துருங்க. அவன் பார்க்காததை விசுவாசித்தான், பார்த்ததை நிறுத்தினான். மழையை கண்டான், நிறுத்துங்கிறாரு. பெய்யாது பனி. அவன் என்னதுங்க? பனி பெய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்று சொல்லட்டுமா? எதுக்கு அதை செஞ்சான் தெரியுமா? பாகால் என்றால் செழிப்பின் தெய்வம். பாகால் என்றால் செழிப்பின் தெய்வம். இவன் செழிப்பின் தெய்வம் என்று மக்கள் என்ன செய்வாங்களாம்? அந்த பாகாலுக்கு வணக்கம் பண்ணுவார்கள். சரி, வசனத்துக்குள்ள வரேன். அப்ப இவனுக்குள்ள இந்த செழிப்பின் தெய்வம் பாகால். இதுக்கு முன்னாடி இது நம்ம செழிக்க வைக்கல. வானத்தையும் பூமியும் படைத்தவர், அக்கினியிலிருந்து பேசுறவர், அப்பேற்பட்ட தேவன் தான் இன்னைக்கு அக்கினியிலிருந்து பேசுவார் சொல்லி அவன் தைரியமா பேசுறான். அல்லேலூயா. அப்படின்னா ஒன்னு சொல்லட்டுமா? மழை பெய்யாது, பனி பெய்யாது, ஆனா வானத்திலிருந்து அக்கினி பெய்யும். உங்களால முடியுமா? எத்தனை பேர் ஆமெனா? அக்கினி நீங்க போய் வெளியே போய் ஜெபம் பண்ணி வர வைக்க முடியுமா? சும்மா லிட்டரலா சொல்லுங்களேன், அக்கினி வருமா உங்க ஜெபத்துல? அமைதியா இருக்கீங்களே. அப்படி ஆண்டவர் சொல்லலைங்கிறீங்களா?
ஒன்று சொல்லட்டுமா, எலியாவுக்கு ஒரு ஜபத்தின் மேல் நம்பிக்கை இருந்தது. அப்பேற்பட்ட எலியா பாருங்க, அவன் மீண்டும் ஜெபித்த பொழுது என்ன வந்துச்சா? 41 ஆகா போஜனம் பண்ண போனான். எதனால? அந்த அக்னியை பார்த்தோன்னே இவன் என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்போது 40ஆம் வசனம், அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசியில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்கள் என்ன செஞ்சிட்டான்? கீழே கீசோன் ஆற்றங்கரையில் வெட்டு என்ன செஞ்சான்? கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். நல்லா கவனிங்க, கீசோன் ஆற்றங்கரையில் போய் என்ன செஞ்சான் எலியா? அத்தனை பேரையும் 850 ப்ராஃபட்டை போட்டு வெட்டிட்டான். ரமேன் சொல்லுங்களேன், அவ்வளோ பவர்ஃபுல் மேன். பாகாண்ட தீர்க்கதரிசிகளை அத்தனை பேரும் கதம் பண்ணிட்டான், அவன் முடிச்சு கட்டிட்டான். இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? ஹல்லேலூயா. 850 பேரை கொன்னது பிறகு இவன் இப்போ என்ன ஆயிட்டான்? ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். இந்த 850 பேரை கொன்ன பிறகு நடந்து பாருங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்போ பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, இப்போ போ, ஆமென், என்னுடைய சோதனை நேரம் முடிந்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ பாகால் இந்த தேசத்தை ஆமென் ஆசீர்வதிக்கல, இப்போ கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டான். இருக்கீங்களா? பனியும் மழையும் எதை காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது? செழிப்பை காண்பிக்கிறது. அப்ப செழிப்பின் தேவன் பேர் என்னதுங்க? எல்லாரும் சொல்லுங்க, பாகால். அப்ப பாகால் இல்ல நம்ம தேசத்தை ஆசீர்வதிப்பது, கர்த்தரே தெய்வம் சொல்லி ஆசீர்வதிக்க வச்சாரு. அப்ப அந்த கர்த்தர் தான் தெய்வம்னு அறிக்கை பண்ண வேண்டியது இப்ப யாருதான்? அதான் பண்ணிட்டாங்க ஜனங்கள். யார் பண்ணணும்? இப்போ ஆகாப் ராஜா பண்ணணும். இப்ப அந்த ராஜாவை பார்த்து சொல்றான், டேய், நீ தானே இத்தனை நாள் இந்த பலி எல்லாம் செலுத்தின, ஆனா அந்த பலி செலுத்தி உனக்கு அக்னி வரல. மழை பெய்வது தேவன் கொடுக்கிற இயற்கை, பனி பெய்வது தேவன் உண்டாக்கின இயற்கை. இது வருவது தெய்வம் அல்லடா. இது ரெண்டையும் தாண்டி இதுவரை கண்டிராத ஒரு அக்னியை மேலத்தில் பார்க்கணும்னா மழை பெய்ய வைக்கிறது தான் அவர், பனியை பெய்ய வைக்கிறவர் தான் அவர். தெய்வம்னா அதே தெய்வம். ஏன் ஜபத்துக்கு இது ரெண்டும் இல்லாம மழை இல்லடா, பனி இல்லடா, அக்னி பெய்யும்டான்னு காமிச்சாரு. என்னங்க நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஜபத்தில் ஆண்டவர் மழையை தடுத்து நிறுத்தினார், என் ஜபத்தில் ஆண்டவர் காற்றை தடுத்து நிறுத்தினார். இது ஜபம் அல்ல, இது இயற்கையா அவன் நம்புவான். என்ன நம்புவான்னா, மழை தான் பெய்யுதே, மழை வரலன்னா என்ன ஜபம் பண்ணா? மழை அந்த சீசன்ல வரத்தானே போகுது. காற்றடிச்சா காற்று தான் இயற்கையா வருது சார். இதை ரெண்டையும் தாண்டி ஒன்ன செஞ்சா பாத்தீங்களா? அதுதான் அக்னி. எல்லாரும் செய்யறதை நீங்க செய்யக்கூடாது. எல்லாரும் செஞ்ச அற்புதம் நீங்க செய்யக்கூடாது. செய்திராத ஒரு அற்புதத்தை செய்யணும். சொல்லுங்களேன், செய்யாத அற்புதம் என்னது? அக்னி. இதுவரைக்கும் பைபிள்ல முன்னாடியும் பார்க்க முடியாது, பின்னாடி பார்க்க முடியாது. அக்னி எங்க மழை பெஞ்சதா? அக்னி மழை பெஞ்சதா? இல்ல. சோதோமில் பெஞ்சது, சோதோமில் பெஞ்சது. அக்னி அனுப்புனாரு. எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த சோதோம் பாவம் செய்த போது ஆண்டவர் தீக்கரையாக்குனார். மழை பெய்தது, 40 நாள் டே நைட் பெஞ்சது. நோவா மட்டும்தான் நம்பினான். ஊர் மழை பெய்யுதுன்னு சொல்லும்போது நம்பல. ப்ராபசி. இப்ப பைபிள் சொல்லுது, அக்னியும் கந்தகமும் வர்ஷிக்கிற ஒரு காலம் வரப்போகிறது. இது ஊர் நம்பாது. உங்க ஜபத்தில் அதை காமிக்கணும், உங்க ஜபத்தில் அதை காமிக்கணும். மழை பெய்வது உங்க ஜபத்தில் வர்றதில்லை, அது தேவனால் இயற்கையா உண்டாக்கிட்டார் அவரு. மழை பெய்யுறது ஆண்டவர் கொடுத்த. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உடன்படிக்கை போட்டு வானவில்ல உண்டாக்கிட்டார். ரெயின்போவை என்ன பண்ணிட்டாரு? உண்டாக்கி மனுஷனை நான் தண்ணியினால் அழிக்க மாட்டேன்ட்டாரு. ஏன்னா தண்ணியில தான் இன்னைக்கு சென்னை அழிவு பார்த்தோன்னே, ஐயோ சென்னை மக்கள் நிறைய பாவம் செய்யறாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சீனாவில் நிலநடுக்கம் வந்துருச்சு, நிலநடுக்கம், பாவம் செய்யறாங்க. நேபாளில் பாவம், நிலநடுக்கம் வந்துருச்சு, பாவம் செய்யறாங்க. மும்பையில் நிலநடுக்கம். சார் இதெல்லாம் இல்லைங்க, அக்னி வரப்போதுன்னு இதுவரைக்கும் கண்டிராத ஒரு காரியத்தை சொல்ல இல்லையா? வீட்டுக்குள்ள வந்துடும், வீட்டுக்குள்ள வரும். ஆமாவே இல்லையா? சொல்லுங்களேன். மன்னாவை முன்னாடி பார்த்துருக்காங்களா, பின்னாடி பார்த்துருக்காங்களா? பேசுங்க. முன்னாவை பார்த்துருக்காங்க, பின்னாடி பார்த்துருக்காங்க. மன்னாங்கிறது தெரியுமா பிரதர்? மன்னானா தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது. இது என்னன்னு தான் அதனுடைய பேர். இந்த மன்னாவை எடுத்து இது என்ன அப்படிதான் போட்டிருக்குது. கொத்துமல்லி அளவுக்கு தான் இருந்தது. இது என்ன அப்படின்னா, பெய்யாத ஒன்று ஆண்டவர் பெய்ய வைப்பார், பெய்யாத ஒன்று பெய்ய வைப்பார், நடக்காத ஒன்று நடக்க வைப்பார்.
இன்னைக்கு சொல்லட்டுமா, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னாலும் இதுதான் பைபிள் இருக்குது. நீ காற்றையும் காண மாட்டாய், சொல்லு, மழையை காண மாட்டாய், ஆனால் வாய்க்காலில் எப்படி நிரப்பப்படுமா? தண்ணி நீங்க பார்த்ததுனால தண்ணி வந்தோன்னா ஹாப்பி ஆயிட்டீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். உங்ககிட்ட என்ன இல்லை, எங்க வீடுக்கு ஜெபம் பண்ணாதீங்க, ஏன்னா வீடு எல்லாத்துக்கிட்ட இருக்கு. ஒரு வண்டிக்கு ஜெபம் பண்ணாதீங்க, வண்டி எல்லா கையிலும் இருக்கு. ஒரு ரதத்துக்கு ஜெபம் பண்ணாதீங்க, ரதம் எல்லாத்துக்கிட்ட இருக்கு. இல்லாதது ஒண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க, நடக்காத ஒண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப உங்களை நம்புவான். நான் ஜெபம் பண்ணேன்னா ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு, அது மேட்டர் இல்லை. அதுக்கு வேற பக்கம் போனாலும் குழந்தை கிடைக்கும். வேற பக்கம் சொல்லுவான், ஏன்டா மொட்டையை போட்டேன், நான் அங்கே போனேனா எனக்கு குழந்தை கிடைச்சதா, மொட்டையை போட்டேன் அப்படின்பாங்க. கேட்டிருக்கீங்களா? அட ஆமாவா இல்லையா? நான் வீடே இல்லாமல் இருந்தேன். ஒருத்தர் போய் நீங்கள் கிறிஸ்தவனா இருக்க, நீங்கள் போய் சொல்லுங்க சாட்சி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், பிரதர் முனுசாமி, நான் வீடு இல்லாமல் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் வீடு கட்ட உதவி செஞ்சார். அவன் சொல்லுவான், யார் வீடு கட்டாமல் இருக்கிறவன் கட்டிட்டானாமா. நடக்காதவைகளை சொல்ல, பிரபஞ்சத்தில் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு அற்புதத்தை பார்க்கணும்னா எலியா ஜெபிச்ச ஜெபம். 850 மெம்பர்ஸ் நல்ல ஒரு பிலிவர்ஸ் கிடைச்சிட்டான்னு சொல்லி உட்கார வச்சு கர்த்தரே தெய்வம்னு சொல்லல. எலியா ஒத்த மனுஷன் அத்தனை பேர்த்தை கட் பண்ணி விட்டுட்டான். கூட்டம் ஆண்டவருக்கு தேவையில்லை மாறினத சபைக்கு. 850 மெம்பர்ஸை பார்த்தோன்னே ஹாப்பியா இருக்கணும். 850 விசுவாசி ஒரே ஒரு எலியா பாஸ்டர்னு உட்கார்ந்துருக்கலாம். இந்த எலியா பாஸ்டருக்கு கூட்டம் தேவையில்லை, அத்தனை பேர்த்தை கட் பண்ணா. போங்கடா நீங்க வெளியே. இந்த பலிபீடத்தில் கர்த்தர் பேசுறான்னா, இந்த பலிபீடத்தில் கர்த்தர் பேசுறான்னா அதை கேட்கிறவன் மட்டும் இங்கே உட்கார்ந்தா போதும். சொல்லு, ஓ ஹalleluya. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நீ காமிக்கணும். சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நீ காமிக்கணும். இவன் 850 மெம்பர்ஸ் சொன்னது அவனுக்கு மேட்டர் கிடையாது. 450 பாகால் தீர்க்கதை சொன்னது மேட்டர் கிடையாது. இவன் சொல்றான், ஆகா வாயில சொல்லணும் கர்த்தர் தெய்வம்னு. வேற யாரையும் கூப்பிடலவன். எந்த ராஜா ஆமென் பனி மழையும் தெய்வம் என்று சொல்லி நம்பி இருந்தானோ, அந்த பனியும் மழையும் தெய்வம் அல்ல, இதையும் தாண்டி ஒன்று அக்கனி அனுப்புவாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆமென் abundantly blessing, abundantly blessing. ஒரு ஆமென் சொல்லு, abundantly blessing. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வானத்தையும் பூமியும் அசைக்கிற ஒரு அக்கினி இறங்கி வர போகிறது. அதுதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம். அபிஷேகம். எலியாவுக்குள்ள அபிஷேகம் இருந்தது, எலியாவுக்குள்ள அக்கினி இருந்தது. அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, உள்ள இருக்கிற அக்கினி மேல இருந்து வரும்னு. சிஸ்டர், உன் மேல இருக்கிற அக்கினி மேல இருந்து வந்தது. தங்கச்சி, உன் மேல இருக்கிற அக்கினி மேல இருந்து கிடைத்தது. ஹலோ, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை யாராவது கிண்டல் பண்றாங்களா? இன்னைக்கு திருப்பி சொல்லு, கைய வச்சு பார்த்து சொல்லு, பரியாசம் பண்ணு, நீ தான் பண்ணு. நம்மள பயத்தின் ஆவி வெளியே போட்டு, பயப்படுத்துகிற பாவி வெளியே போட்டு. இந்த செய்தி அடுத்த வாரம் தொடரும்னு நினைக்கிறேன். ஹalleluya. ரப்பபமா நலிகானா பஷக்கனா. நல்ல வாயை திறந்து ரிசீவ் பண்ணிக்க. அடுத்த வாரம் இந்த செய்தியை கண்டினியூவாக கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நேரமே வாங்க. ரிகானா பஷக்கனா. இன்னைக்கு சொல்லட்டுமா, எவனுக்கும் நடக்கிறது எனக்கு நடக்கக்கூடாது. இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் பார்த்திராத, இதுவரைக்கும் கேட்டிராத, சொல்லு, இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் கேட்டிராத அற்புதம் வாழ்க்கையில் வரணும்னா, ஆண்டவரே எலியாவின் தேவன் எனக்கு வேணும், எலியாவின் தேவன் வேணும். எங்களை போல பாடுள்ள மனுஷன்தான், எங்களை போல பாடுள்ள மனுஷன்தான். இப்போ எந்த எலியா அக்னியை இறக்குனானோ, அந்த எலியா எந்த மழையை தடுத்து நிறுத்தினானோ, இப்போ அவன் மழைக்காக ஜெபம் பண்ணல, இப்போ அக்னிக்காக ஜெபிச்சான். அக்னி வந்தது. அதே எலியாவும் ஜெபம், எந்த மழை நிறுத்தினானோ அந்த மழை இப்போ அதே வானத்திலிருந்து வரணும். இப்போ ஆமீன். ஆகாப் ராஜாவுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. டே, நேற்று வரைக்கும் மழை பெஞ்ச இடத்துல அக்னியை இன்னைக்கு பார்க்குறோம். ஆமீன். பைபிள் சொல்லுது 850 அந்த தீர்க்கதரிசிகள் தான் கர்த்தர் தெய்வம் சொன்னாங்க. ஆகாப் ராஜா சொல்லல, யெசபேல் சொல்லல. வாங்கிக்க தீர்க்க தரிசனத்தை. என்னுடைய நோக்கம் எல்லாம் பிரஜைகள் சொல்வதல்ல, இந்த பிரஜைகள் நடத்துகிற தலைவன் சொல்லணும். ஆமென். தலைவன் சொல்லணும், நம்முடைய தேசத்தின் தலைவன் சொல்லணும். ஆமென். கர்த்தர் தெய்வம் என்று சொல்லணும். prophecy 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 prophecy. பிரஜைகள் சொல்வதல்ல, இந்த பாமர மக்கள் சொல்வதல்ல, அறியாத மக்கள் சொல்வதல்ல. ஆமென். இந்த ப்ராஃபட்டுக்கெல்லாம் சோறு போட்டான் பார்த்தீங்களா? இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் காப்பாற்றினா பார்த்தீங்களா?
ஆகாப் ராஜா சொல்லுவான். சொல்லணும். புரியுதா புரியலையா? புரியல? புரியுது? புரிஞ்சவங்க கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. புரியல? ஆகாப் ராஜா யாரு? யார் ஆகாப் ராஜா? சொல்லுப்பா. இந்த ஆகாப் ராஜா சொல்ல வைப்பார். சொல்ல என் கண்கள் காணும், என் இருதயம் தேவனை கூப்பிடுகிற போது இந்த 2024 ஆகாப் ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் அசைக்க போகிறார், அசைக்க போகிறார், அசைக்க போகிறார். விசுவாசம் இல்லவங்க, விசுவாசம் உள்ளவங்க நல்ல ஆவி என்னது உள்ளே அக்கினியை பெற்றவங்க, அக்கினி நிரப்பப்பட்டவங்க, உன் தேசத்தின் ஆகாப் ராஜாவை கர்த்தர் சொல்ல வைப்பார். ஆமென். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது என்ன நடந்ததா? வாசிங்க. ஆகாப் ராஜாவை பார்த்து பெருமழையின் இரைச்சல் கேட்க பண்ண படுகிறது, போஜனம் பண்ணும். 42 ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி எப்படி பணிகிறான்? ஒரு அழிலே சொல்லுங்களேன். அவன் தரையிலே பணிகிறான். ஹலோ, அற்புதம் எப்ப நடக்கும் தெரியுமா? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். சவால் நிறைந்த ஜபத்திற்கு அவன் நிமிர்ந்து நின்றான். எப்படி சவால் கொடுத்தான் பாத்தீங்களா ஆகாப் ராஜாவுக்கிட்ட? அப்ப பணிந்து நிற்கல, அவன் விசுவாசத்தோடு சொன்னான். ஆமென் சொல்லுங்க. அவன் எந்த தேசத்துக்கு அற்புதம் செய்யணுமா அவன் தன்னை தாழ்த்துகிறான். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அடுத்தது எலியாவுக்கு தெரியும் எங்க நிமிர்ந்து நிக்கணும், எங்க தாழ நிக்கணும். நல்லா கவனிங்க, ரகசியத்தை வெளிப்பாடு சொல்றேன். ஆமென். அக்னியை கொண்டு வருவதற்கு, ராஜாவுக்கு அற்புதம் காண்பிப்பதற்கு இவன் படுத்திருந்து அற்புதம் செய்யறான். ஆனா தேவனிடத்தில் அற்புதத்தை கேட்பதற்கு அவன் முழங்கால் படிவிட்டான். சொல்ல ஜீசஸ், என் சத்துருக்கு முன்னாடி ஒரு ஃபீஸ்ட கொடுக்க போறீங்க ஆண்டவரே, என் சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தியை வைக்க போறீங்க, அப்ப நான் உட்கார்ந்து சாப்பிடணும். அவன் முன்னாடி அவன் டே ஃபுல்லா கத்துட்டும் குத்துட்டும் ரத்தத்தை வர வைக்கட்டும். எனக்கு ரத்தம் ஆண்டவர் கேட்கல, ஆட்டத்தை கேட்கல, பாட்டை கேட்கல, ஜீவியத்தை கேட்கிறாரு, லைஃப்ல வருகிற வேர்டை கேட்கிறாரு. கருத்தான ஒரே ஒரு வார்த்தை ஹிந்தியில் சொல்லுவாங்க டோஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? குறி பார்த்து அடிப்பது. ஒரே வார்த்தை தான் சொன்னா, ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய இருதயத்தை திருப்பினீரே. இந்த ஜனத்தினுடைய இருதயம் இன்னும் பனி மழை மேலதான் நம்பிக்கையா இருக்குது, இப்ப உன் பக்கம் திருப்பும் என்று கேட்டபோது கர்த்தர் ஜனம் அந்த பலிபீடம் தான் இஸ்ரவேல் பேரிட்டானா. இந்த பலிபீடத்துக்கு மேல் சபை என்கிற பலிபீடத்துக்கு பேர் எல்லாரும் சொல்லுங்க. என்ன பேரு சொல்லுங்க? ஒரு 2 பேர் தான் சொல்றீங்க. இந்த பலிபீடத்துக்கு பேர் அதான் ஆதியில இருந்த செய்தியை கேட்கணும். என்ன போட்டிருக்குது? பலிபீடத்துக்கு என்ன பேர் வச்சான்? இப்ப யாரெல்லாம் இஸ்ரவேலா இருக்கீங்க கையை உயர்த்தி காட்டுங்க. ஏன் ஜனம்னு ஆண்டாரு. இப்ப நான் சொல்றேன், இந்த கல் எங்கேயோ இருந்து கொண்டு வந்தது, இந்த கல் வேற எங்கேயோ இருந்து வந்தது. இந்த கல் வெள்ளக்கல், இந்த கல் கருப்பு கல், அந்த கல் எந்த ஊர்ல இருந்து எடுக்கப்பட்ட கல். ஆனா கல்லுகள் எல்லாம் ஒற்றுமையா எடுத்து அடுக்க பார்த்தான். ஆமே, கல்லுகளை அடுக்கி வைக்கிறான். அந்த கல்லு மேல விறக வைக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விறக வைக்கிறான், அதுக்கு மேல பலி மிருகத்தை வெட்டி சந்த மேல வைக்கிறான். இப்ப தண்ணியை ஊத்துறான். இப்ப நெருப்பு பூமியிலிருந்து போடல, இப்ப நெருப்புக்காய் காத்து இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கற்கள் தான் நீங்க, ஆமென். விறகுகள் தான், ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுடைய சரீரம், ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். பலிமிருகம் தான் உங்க ஸ்தோத்திரம், உங்க விசுவாசம், ஆமென். அப்படி வச்சுக்கலாமே. இப்ப நான் சொல்றேன், அப்ப நான் என்பது யாரு? நான் தான். என் பெயரை கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார்னா, இப்ப இந்த நீ ஒரு கல்லு இப்ப எல்லாமே ஒரு பலிபீடமா மாறிச்சு. இந்த பலிபீடத்துக்கு பேர் இப்ப என்ன பேரு? இஸ்ரவேல், என் ஜனம். சொல்லுங்க, என் ஜனம். இப்ப மௌனமா இருக்குது. எலியா எப்படி கூப்பிட்டானோ, ஆண்டவரே இந்த ஜனத்தை திருப்புங்க. இன்னைக்கு சொல்லட்டுமா, இந்த பலிபீடத்தை காண்பதற்கு ஒரு கூட்டத்தை திருப்ப போகிறார்.
சபைக்குள்ள திருப்ப போகிறார். ராஜாவுடைய இருதயத்தை திருப்ப போகிறார். சமுதாயத்தை திருப்ப போகிறார். ஜாதிகளை திருப்ப போகிறார். எதற்கு நேராக? சத்தமா சொல்லுங்க, என்னது? எல்லாரும் சொல்லுங்க, இது என்னது? இந்த பலிபீடத்துக்கு நேராய் திருப்ப போகிறார். இந்த பலிபீடத்துக்கு நேராய் திருப்ப போகிறார். வசனத்துக்கு நேராய் திருப்ப போகிறார். அக்னியிலிருந்து பேசுகிற தேவன் பேசிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க அக்னியிலிருந்து பேசுகிற தேவன்? அக்னி மூலமா பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷையில அக்னி நடுவே பேசுகிற தேவன். நல்லா கவனிங்க, வசனத்திலிருந்து பேசுகிறார் ஆண்டவர். ஓகே, மனுஷனிடத்துல தான் பேசுறாரு, சரிதானா? எப்படி? மனுஷனிடத்துல பேசும்போது அதிகாரத்தோடு ஜெபம் பண்றான். ஆனா கர்த்தரிடத்துல நிற்கும் போது ஆண்டவரே தன்னை என்ன என்ன எப்படி பண்ணிக்கிறானா? வாசிங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 என்ன போட்டிருக்கு? ஆமே 42. பணிந்து தன் முகத்தை தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் என்ன செய்? 7 தரம் போய் பார்த்தான். 7ஆம் தரம் இதோ சமுத்திரத்தின் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். அல்லேலூயா. ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கையளவு மேகம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக. மேகமே, ஒரு மகிமையின் மேகம். அக்னியிலே பேசின தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் மழை உங்கள் மேலே பொழிவதற்காய் தேவன் அனுப்ப போகிறார். எந்த இடத்துல நீங்கள் வேதனைப்பட்டு கவலைப்பட்டு உட்கார்ந்தீங்களோ, எலியாவுடைய ஒரு ஜபத்தின் மூலமாய் அந்த கருத்தான ஜபத்திற்காக தேவன் அக்னியை இறக்கினாரு. எந்த மழையை தடுத்து பனியை நிறுத்தினாரோ, இப்போ அதே விசுவாசம் அவன் பணிந்து தாழ குனிந்து ஜபிக்கிற வேளையிலே ஒரு மேகம் அந்த தேசத்தில் வந்தது. சிஸ்டர், மேகம் உங்க வீட்டுக்கு வருது. பிரதர்ஸ், உங்க மேகம் அந்த வீட்டுக்குள்ள வருது. எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். ஜீசஸ் லார்ட். எல்லாரும் யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அக்கனிலிருந்து பேசும் தெய்வமே தெய்வம். ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள நேரம். தம்பி, உன் பலிபீட செப்பனிடலைன்னா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் பலிபீடத்தை கட்டலைன்னா நீங்கள் அக்னியை பார்க்க முடியாது. எல்லாரும் கைகளை வைத்து, ஆண்டவரே ஒரு மழை எழுப்புங்க, ஒரு மழை எழும்பட்டும், ஒரு மழை எழும்பட்டும், ஒரு மழை எழும்பட்டும். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் பாரத்தோடு வந்தேன். ஆகாப் ராஜாவின் வாயிலிருந்து வரணும், கர்த்தர் தெய்வம்னு. அது வரைக்கும் நான் பணிந்து தாழ குனிந்து நிற்பேன். ஒரு கையளவு மேகம். எங்க வீட்டில் இருக்கிற ஆகாப், எங்க வீட்டில் இருக்கிற ஆகாப் என் குடும்பக்காரர், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் தேசத்தினுடைய தலைவன், என் குடும்பத்தில் உள்ளவன். யார் இந்த இடத்துல அவன் வாயில அறிக்கை பண்ணலையோ, அவன் வாயில அறிக்கை பண்ணணும் கர்த்தர் தெய்வம்னு. அது வரைக்கும் நான் நிற்க மாட்டேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? மகிமையின் மேகம் ஒரு மழை போல, ஒரு மழை போல, ஒரு மழை போல, ஒரு மழை போல நல்ல சட 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 என்று இரைச்சலின் சத்தம் கேட்கப்படட்டும். கைகளை தட்ட தட்ட, கைகளை தட்ட தட்ட ஒரு மகிமையின் வெள்ளமாய், மகிமையின் மேகம். கர்த்தர் நீங்க இறங்கினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரு நாள் அக்னி அனுப்ப போகிறார். இந்த தேசம் பாவம் செய்கிறவர்களை ஆண்டவர் நரகத்தில் தள்ள போகிறார். இயேசுவை விசுவாசிக்காதவர்களை கர்த்தர் எரிநரகத்திற்குள்ளே தள்ள போகிறார். அதற்கு முன்பாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எலியா தலை குனிந்து நின்றதை போல இன்றைக்கு சபை ஜெபிக்கட்டும், ஊழியர்கள் ஜெபிக்கட்டும். ஒரு நாள் தேவன் வரப்போகிறார். ஒரு நாள் அந்த இயேசு மீண்டும் வரப்போகிறார். நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தையின் தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று உங்கள் தேச மக்கள் சொல்லுவதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மத்திய வேளைக்கு ஜெபிக்கிறப்பா, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி.
அப்பா அக்னியில் இருந்து பேசுகிற தேவனே எங்கள் தேவன் என்று அப்பா இந்த பகலில் நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி அப்பா. அப்பா எங்கள் ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். ஆலையிலேயப்பா ஸ்தோத்திரங்க கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தில் பெரிய காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆலையிலேயப்பா ஸ்தோத்திரங்க நீர் எங்களை கர்த்தாவே இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கிறக்காய் நன்றி ஆண்டவரே. நாட்களில் எங்கள் பலிபீட செப்பனையிடப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அக்னி இறங்குகிற ஒரு பலிபீடமாய் எங்கள் பலிபீடம் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு அக்னியாய் எழும்ப எது உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாயிருங்கப்பா. நாங்கள் போகிற இடங்களில் கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆகாம ஆலையிலேயப்பா அவர்கள் கர்த்தாவே தீர்க்கதரிசிகளை முறியடிக்கத்தக்கதான ஆலையிலே வெட்டி போடத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள மேல் ஊற்றுங்க ஆண்டவரே. எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த வாரம் ஃபுல்லும் பிரசன்னத்தால் நிரப்புங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. பிரகாரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.